தொண்டைமான் ராஜா வம்சத்தினர் அவர்களையும் பிரபல தொழிலதிபர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்றி மகிழ்கிறோம். அறங்காவலர்கள்லாம் இந்த இடத்துல குழுமி இருக்கிறோம். நாம இந்த திருப்பணி செய்தது எல்லோருக்குமே இறைவனுடைய ஒரு அருள் இருக்கிறதுனால தான் முடிஞ்சது. மனித பிறப்பே கொடுத்திருக்கிறது இந்த மாதிரி பொதுமக்களுக்கு நாம உதவி செய்வதற்காகத்தான். பரோபகாராய பலந்தி விருக்ஷாஹ. இப்போ மாம்பழ சீசன், அந்த மரமே அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நமக்கெல்லாம் கிடைக்காது. அதனால நமக்காகவே மரங்கள் பூத்து காய்த்து பழமாகி கொடுக்கிறது. அதே மாதிரி பிறருக்காகவே எல்லா நதிகளும் உலகத்தில் இருக்கு. பரோபகாராய வஹந்தி நதியா. பசுமாடு இருக்கு அப்படின்னா அது பால் கொடுக்கறது பூரா நமக்காக தான் கொடுக்கறது. கண்ணுக்குட்டி கொஞ்சம் தான் காட்டுறோம். அதே மாதிரி இந்த சரீரம் பிறருக்கு உபகாரத்துக்காகவே இருக்கிறது என்று மகரிஷிகள்லாம் கூறியிருக்கிறார்கள். அப்படி நம்மளை எல்லாம் படைத்த இறைவன் ஒவ்வொருவரே ஒவ்வொரு மார்க்கமாக உலக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதனால இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த செட்டிநாட்டு தொடர்புடையவர்கள், நிறைய திருப்பணிகள் செய்தவர்கள் தான் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கே நிறையா ஜெபம் பண்ணக்கூடியவர்கள், பாராயணம் பண்ணக்கூடியவர்கள்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வருக வருக என்று எங்களுடைய ட்ரஸ்ட் சார்பாக, அறங்காவலர் சார்பாக அத்தனை பேரையும் வரவேற்றுக் கொள்வோமாக. இப்பொழுது இந்த கும்பாபிஷேகமானது நன்கு நடைபெற்றது என்று மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் இது அத்தனையும் இங்கே நடந்தது பூரா குருவோட அனுகிரகம்தான், அதில் சந்தேகமே இல்லை. அதாவது ஜட்ஜு சுவாமிகளுக்கு ராஜாக்கள் இடம் கொடுத்து இந்த இடத்துல அவரை பாதுகாத்தார்கள். அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜு சுவாமிகள் இங்கே இருக்காருங்கிறத உணர்த்தினவர் அவருடைய சிஷ்யர் சுயம்பிரகாச சுவாமி. அதுக்கப்புறமா சுயம்பிரகாச சுவாமிகளுக்கு 22 சிஷ்யர்கள். அதில் 22வது சிஷ்யர் அடியனுடைய குருநாதர் சத்குரு சாந்தானந்த சுவாமி. அவர்கிட்ட 17 வயசில் நான் சன்னியாசம் வாங்கினேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு 16 ஆண்டு காலம் பீடாதிபதியாக இருந்து நம்மளை எல்லாம் வழிநடத்தி கைவல்ய நவநீதம், பகவத்கீதை, உபனிஷதங்கள் இவற்றையெல்லாம் போதித்து இந்த மாதிரி ஒரு சங்கல்பத்தை எடுத்து இதை நீங்கள் எல்லாரும் செய்யணுங்கிற ஒரு பொறுப்பை உணர்த்தி காட்டியவர் ஓங்காரானந்த மகாசுவாமிகள். அவருடைய சங்கல்பம், அப்புறம் அனைத்துலக மக்களுடைய ஒரு ஒத்துழைப்பு தான் இந்த புவனேஸ்வரி பீடம். அதில் முதல் எங்களுக்கு கரம் கொடுத்து எல்லாம் செய்தவர் ராமச்சந்திரன் அவர்கள். அதனால அவரை இன்றைய தினம் இங்கே வந்து மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்ளணும்னு இது பண்ணியிருக்கோம். அவர் என்னன்னா காமாட்சி அருளை பெற்றவர். அவர் வீட்டு வாசலில் காமாட்சிக்கு இப்போ ஒரு பெரிய பிரம்மாண்டமாக திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தபதி தான் அங்கேயும் அந்த திருப்பணியை செய்து வருகிறார். அது சுமார் ஒரு சில கோடி ரூபாயில் நடக்கிறது. அந்த காமாட்சி கோவிலுக்கு சங்கராச்சாரியார் அழைச்சின்னு வரணும்னு சொன்னார். கண்டிப்பாக கூட்டின்னு வரோம்னு சொல்லியிருக்கோம். அதனால அந்த காமாட்சிக்கு கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. ஷியாமா காஜன சந்திரிகா திரிபுவனே புண்ணியாத்மனாமானனே சீமா சூன்ய கவித்வவருஷ ஜனனி யாகாபி காதம்பினி மாராராதி மனோ விமோகன விதௌ காஜித்தமஹ்கந்தலி காமாக்ஷ்யாஹ கருணாகடாட்சலஹரி காமாயமே கல்பதா. மனதில் இருக்கக்கூடிய இஷ்டத்தெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காமாட்சிக்கு திருப்பணி செய்து வரக்கூடிய ராமச்சந்திர பிரபுவானவர் இங்கே வந்திருக்கார். இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம அறங்காவலர் எல்லாம் ஒரு சில வார்த்தைகள் சொல்வார்கள். அதனை தொடர்ந்து மதுராம்பிகானந்த சுவாமிகள் அவர்கள். இவர் யார் அப்படின்னா, இவர் நம்ம பரம்பரை அவதூத பரம்பரையை சார்ந்தவர் தான். சுயம்பிரகாச சுவாமிகிட்ட 22 பேர் சிஷ்யர்கள் என்று சொன்னோம். அதில் கிருஷ்ணானந்த அவதூத சுவாமிகள்னு
தத்தாசிரமம்னு தத்தகிரி அடிவாரத்திலேயே வச்சிருக்காரு. அங்கே தான் இப்போ நம்ம ஆராதனையெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். அந்த சுவாமிகளுடைய சிஷ்யரவர் ஆத்தூர் பக்கத்தில் பிறந்து வளர்ந்தவர். குறைஞ்சது சென்னையில் ஒரு 1600 பேருக்கு இந்த ஸ்ரீவித்யா மந்திர தீட்சையெல்லாம் கொடுத்து மகாமேரு மண்டலிங்கிற ஸ்தாபனத்தை நடத்தி வரக்கூடியவர். அவர் இப்போ மலரை வெளியிடுவார். கொஞ்ச நேரத்தில் நம்ம ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். முதல்ல உபதலைவர் ராஜமாணிக்கம் ஐயா சிறு வார்த்தைகள் கூறுவார். அப்புறம் விஸ்வநாத மாமாவும் நம்ம ராமச்சந்திரன் சாரும் அப்புறம் பரசுராமன் சொல்லக்கூடியவரும் சேர்ந்து தான் இந்த திருப்பணியெல்லாம் எப்படி பண்ணணும்னு சுவாமிகிட்ட அனுப்பமாக இருந்து அந்த நம்ம அவர் நடத்தக்கூடிய ஸ்தாபனத்தில் வச்சு மீட்டிங்கெல்லாம் போட்டு முதல்ல குறிப்பு எழுதினவர். அந்த திருப்பணியை இப்போ நாமெல்லாம் சந்தோஷமாக பூர்த்தி பண்ணியிருக்கோம். அத்தனை பேருக்கும் பரம மங்களமும் கிடைக்கணும். இப்பொழுது முதல்ல துணையார் அரங்காவலராக துணைத் தலைவர் உரையாற்றுவார் சிறிது நேரம். தொடர்ந்து விஸ்வநாத மாமா அப்புறம் அனந்தராம மாமா எல்லாம் 2 வார்த்தைகள் கூறுவார்கள். அதனை தொடர்ந்து நம்ம ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் சிறிது நேரம் பேசுவார். அப்புறம் இந்த மலர் வெளியீட்டு விழா நடக்கும். இது வேத கோஷம்னு போட்டு துவங்கினது, மந்திரத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்கோம். இருந்தாலும் அந்த வேத கோஷத்தையும் நானே சொல்லிவிடுவேன். ஆ பிரம்மன் பிராமணோ பிரம்மவர்த்ததி ராஜதாமாஸ்மின் ராட்ரே ராஜன்யசூரோ மாரதோ லோத்ரி தேனுர்வோடானட்வானாஜுத்வக்தி புரந்தர்யோடா விஷ்ணுரதே யஜமானஸ்ய வீரோ ஜாயதான்னிகா பர்ஜன்யோ வருடது ஃபலின்யோ நவோஷதய सर्वेभ्यो वै सर्वेभ्यो वै कामेभ्यो वै सर्वेभ्यः कामेभ्यः सन्धि कामेभ्यः सन्धिर्दुहे दुहे संधि कामेभ्यः संधिर्दुहे संधिरिति संधि तद्यजमानाय यजमानास्तद्यजमानाः सर्वान् यजमाना तद्यजमानाः सर्वान् सर्वान् कामान् सर्वान् कामानवावकामान् सर्वान् कामानवा अवरुन्धते रुन्धते वावरुन्धते क्षेमो वैराट्रद्यशी क्षेममेवावरुन्धे Yeah.
चिन्मयः संजात पृथिवीतले रविकुले मायामनुष्यो व्ययः निश्चक्रमहतराक्षस पुनर्गात् ब्रह्मत्वमाद्यं स्थिरा कीर्तिं पापहरां विधाय जगतां तं जानकीशं भजे। श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यम रामनाम वराणने शास्त्र சொல்லிருக்கு. அப்பேற்பட்ட நமக்கு எல்லாமே கோவிந்தா கிருஷ்ணா பகவன் நாமாவை தான் பேர் வைப்பார். அதனால சந்திரனுடைய காந்தி பொருந்திய ராமச்சந்திரன் அவர்கள் இப்போ உரையாற்றுவார்கள். தொடர்ந்து நீதிபதி ஐயா சிறிது நேரம் பேசுவார்கள். உடனே மலர் வெளியீட்டு விழா, அதுக்கப்புறம் இங்கே 2 பேருக்கு பாராட்டு விழா பண்ண போகிறோம். ஒன்று நம்மளுடைய ரவிச்சந்திரன் ஐயா ஸ்தபதி அவர்களுக்கு, அவரெல்லாம் விஸ்வகர்மா மயன் தேவதச்சன் மயமத்தம்னே நம்மளுடைய தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில் இத்தனை பிரித்து போட்டிருக்காங்க. சிஏ படிப்புக்கு மேலே அதுக்கு புத்தி வேணும், அதை படிக்கிறதுக்கு அத்தனை பெரிய புஸ்தகம். அதெல்லாம் பார்த்து படித்து இந்த மாதிரியெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்கார். அவருக்கு ஒரு பாராட்டு விழா. அதே மாதிரி எனக்கு சிஷ்யராக இருக்கக்கூடிய கௌரி சங்கர், அவர் ஒரு 320 பேரை ஒருங்கிணைச்சு என்னோட கூட இருந்து இந்த கும்பாபிஷேகத்தெல்லாம் அவர் 4-5 வருஷமாக இங்கே பூஜையெல்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு போனார். அதோட ஒரு பலம் அவருக்கு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடிய ஒரு சக்தியை புவனேஸ்வரியும் குருநாதரும் கொடுத்தார். அதனால் 320 பேருக்கு மேலே ஒருங்கிணைச்சு அவர் என் கூட இருந்து நான் செய்யக்கூடிய வேலையெல்லாம் அரங்காவலர் செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் முன்னின்று செய்து கொடுத்தார். அவருக்கு ஒரு பாராட்டு விழா கொடுக்க போகிறோம். இன்னும் 10 நிமிஷத்தில் இந்த நிகழ்ச்சியானது நிறைவுபடும். 10-15 நிமிஷத்துக்குள்ள. அப்புறம் ஜெகன்மாதாவுக்கு தீபாராதனை இருக்குது. எல்லோரும் அமைதியாக இருக்கணும். இப்பொழுது ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற புதுக்கோட்டை மாவட்ட நீதிபதி மாண்பமை சந்திரன் அவர்களையும் மற்றும் இந்த புவனேஸ்வரி அம்பாள் கோவில் நிர்வாகத்தின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் திரு ராஜமாணிக்கம் அவர்களையும், எனது மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய விஸ்வநாதன் சார் அவர்களையும், மரியாதைக்குரிய சுந்தப்பன் அவர்களையும், திரு லக்ஷ்மணன் சார் அவர்களையும், மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிஜேஎம் அவர்களையும், இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய புவனேஸ்வரி ஜுவல்லரி நகைக்கடையின் உரிமையாளர் அவர்களையும், இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சபதியார் ரவிச்சந்திரன் அவர்களையும், மற்றும் இந்த திருப்பணி முடிந்து கும்பாபிஷேக வேலைகளை தனது சொந்த பொறுப்பில் தன் வீட்டு திருமண நிகழ்ச்சிகளை விட 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் தூங்காமல் இருந்து வேலை பண்ணி கொடுத்துருக்கிற திரு கௌரி சங்கர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 1980 புதுக்கோட்டைக்கு தினசரி வர ஆரம்பித்தேன். நான் படித்தது டிஎல்சி ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜில் டிகிரி முடிச்சுட்டு புதுக்கோட்டையை மையமாக வைத்து சில தொழில்களையும் அதன் பிறகு மற்ற ஊரில் சில தொழில்களையும் பண்ண ஆரம்பித்தேன். நான் 1980 வரும்போது திரு ராஜமாணிக்கம் சார் அவர்களையெல்லாம் நான் ரொம்ப பிரமிப்போடு பார்த்த காலம். அன்றைக்கி டாக்டர் ராஜமாணிக்கம் அவர்களும் டாக்டர் சண்முக சுந்தரம் அவர்கள் தான் புதுக்கோட்டையில் டாக்டர்னு சொல்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி டாக்டர் ராமச்சந்திரன் பிள்ளை அவர்களும் தியாகராஜன் அவர்களும் இருந்தார்கள். அது ஒரு ஜென்ரேஷன். அதுக்கு அடுத்த தலைமுறை சார் நான் அவங்கள்ட்டெல்லாம் கிட்ட போகிறதுக்கே நமக்கு இது அருகதை இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அன்னைக்கு ரொம்ப பவராக இருந்தவங்க. அவங்க கிட்டத்தட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னாங்க, 34 வருஷமாக இந்த கோயிலுக்கு நான் டெய்லி வர்றது போகிறது ஈடுபாட்டோடு இருந்தேன்னு. ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்துச்சு. நான் இந்த கோயிலுக்கு வந்தது அப்படிங்கிறது காடுவட்டி குமார்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், விஸ்வநாதன் சார் எனக்கு ஒரு நல்ல பழக்கம். இவங்க 2 பேரும் இன்றைய தினம் சித்தி அடைந்து தெய்வமாக இருக்கக்கூடிய ஓம்காரானந்தா சுவாமி அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. சாமியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்போ நான் பார்க்கும்போது டிராயிங் முடிஞ்சிச்சு. ஒரு எஸ்டிமேட் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட அதில் ரேட்டும் ஃபைனலைஸ் பண்ணியிருந்தாங்க. 18.5 கோடியோ என்னமோ, எனக்கு சரியாக நினைவில்லை.
அந்த ஸ்தபதியார் ரவிச்சந்திரன் எனக்கு தனிப்பட்ட முறையில் வேண்டியவர்னு காடுவட்டி குமார் அவர்கள் வந்து சுவாமி ஓம்காரானந்தா கிட்ட சொல்லிட்டார். அதாவது பிளானு, சாமியோட பிளானு, ஒவ்வொரு தூணும் எப்படி இருக்கணும், அந்த தூணில் 4 பக்கமும் என்னென்ன மாதிரியான சொத வரணுங்கிறது வரைக்கும் அவங்க டிசைன் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் நான் இருந்தேன். அப்போ அவங்க வந்து பெரிய ஆசைப்பட்டாங்க இந்த கோயில் அப்படி கட்டணும்னு. ஆனால் அதுக்கான நிதி ஆதாரம் இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த அம்பாள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை, எங்கே இருந்தும் பணம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த திருப்பணியை ஆரம்பிக்க சொன்னாங்க. அப்புறம் நம்ம சபதி அண்ணனை கூப்பிட்டு போயிட்டு அந்த டிராயிங்கை வச்சுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு பெரிய அளவில், அதாவது ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே அண்ணன்ட்ட வந்து நான் உங்களுடைய எஸ்டிமேட்டில் அதை வந்து நாங்கள் குறைச்சி ஃபைனல் பண்ணோம். அதில் ரவிச்சந்திரன் அண்ணனுக்கு அன்றைக்கி ரொம்ப மன வருத்தம் என் பேரில். அதாவது ரவிச்சந்திரன் அண்ணன் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வேங்கடத்தையனார் கோயில் ஒரு 3.5 கோடி செலவில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணோம். அந்த திருப்பணி அவர் தான் வச்சு வேலை பார்த்தோம். கீழாத்தூர் நாடியம்மன் கோயிலில் ஆர்ச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி பாலக்குடிப்பட்டியில் ஒரு காளி கோயிலும் முருகன் கோயிலும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் முத்துப்பண்ணத்தில் முத்துக்காமாட்சி அம்மன் கோயில் சபதி அண்ணனுக்கு மட்டும் 7 கோடியே 20 லட்சம் ரூபான்னு பேசி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் பல திருப்பணிகளுக்கு அவரை இந்த ஊரில் வச்சு பாருங்கள், அவர் இந்த திருப்பணியை நல்லா செய்வார் அப்படின்னு நான் அவருக்காக ஒரு சிபாரிசுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மகாபலிபுரத்தை விட இவர் வந்து வேலைகள் தெளிவாக இருக்கும். அந்தளவுக்கு நவீன ஆயுதங்கள் வச்சுருக்கிறாரு, மெஷினரிஸ் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வேலைகளை பார்க்க சொல்கிறேன். அவருக்கு அன்னைய தினம் முத நான் பேசும்போது அவர் கொஞ்சம் மேலே வருத்தம் தான் இருந்தாலும் நான் சொன்னதுக்காக ஒத்துக்கிட்டாரு. அன்றைய தினம் அதே மாதிரி இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு இங்கே நிதி ஆதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருந்தது. அந்த பின்னடைவை தற்காலிகமாக என்னால் முடிந்த உதவியை கொடுத்து அந்த திருப்பணி தொடர்ந்து தொய்வில்லாமல் நடப்பதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன். ராமபிரான் சில இலங்கைக்கு செல்வதற்கு, சீதாராணியை மீட்பதற்காக செல்வதற்கு அனுமன் ஒரு துணையாக இருந்தார். அனுமனே எல்லாத்தையும் செஞ்சிடல. ராமபிரானுக்கு சீதை மாதிரி இந்த கோயில் திருப்பணிக்கு ஓம்காரானந்தா சுவாமி அவர்களுக்கும் பிரபானந்தா சுவாமி அவர்களுக்கும் நானும் ஒரு சிறு காரணமாகத்தான் இருந்தேன் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்து கொண்டு இந்த கோயிலில் இப்போ நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தேன் கொஞ்சம் வென்டிலேஷன் மட்டும் கம்மியாக இருந்துச்சு. அண்ணன்ட்ட தனியாக பேசணும்னு நினச்சேன், மைக்கை கொடுத்ததுனால இதிலே சொல்லிடுவோன்னு பார்த்தேன். அது மாதிரி அடுத்தடுத்து உள்ள வேலைகளையும் சாமி சிறப்பாக செய்வாங்க. சாமி வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இப்போ வரும்போது தினந்தோறும் இங்கே ஹோமம் நடக்கணும். புதுக்கோட்டையில் மகா பெரியவாள்லாம் நிறையா இருக்கிய, தொழில் பண்ணுறவங்களாம் நிறையா இருக்கிய, ராணியம்மாலாம் இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து கோயில் கட்டுறது பெருசு இல்லை, அது தினசரி வழிபாடு செய்யணும், பூஜை நடக்கணும், ஹோமம் நடக்கணும்னு சொன்னாங்க. நான் எல்லாரும் ஒரு 10 உதவியாக இருக்கிற சாமின்னு சொல்லியிருக்கிறேன். வேறு என்ன சாமி, அது மாதிரி எங்கள் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு மகா பெரியவாளை கூட்டிக்கிட்டு வர்றதா சாமி சொல்லியிருக்காங்க. அந்த வேலை வந்து எப்படியும் இன்னும் 1 வருஷத்துக்கு குறையாமகும்னு நினைக்கிறேன். அதில் வந்து எல்லாமே கல் திருப்பணியில் தான் பண்ணுறோம். புவனேஸ்வரன் கோயிலில் இருக்கிறத விட வேலைப்பாடுகள் முத்துப்பண்ணம் கோயிலில் கொஞ்சம் ஒருபடி ஒரு நூல் கூடுதலாக இருக்கும்னு அண்ணே சொல்லியிருக்கிறார் ரவிச்சந்திரன். அங்கே வந்து ராஜகோபுரமும் பண்ண வேண்டி இருக்குது. அதனால் எப்படியும் ஓராண்டுக்கு மேலே தான் ஆகும். அந்த திருப்பணிக்கு சுவாமிகள் தலைமையில் சிறப்பாக நடத்தி தரணும்னு கேட்டுக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எங்கள் கோயிலுக்கும் வரணும். முடிஞ்சால் அவங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு உதவி முடிஞ்சால் எங்கள் கோயிலுக்கும் பண்ணி கொடுங்க. என்ன கொடுத்தாலும், வெறும் 10 ரூபா கொடுத்தாலும் 10 லட்சம் கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம். கொடுக்காட்டியும் இந்த திருப்பணியை நாங்கள் போட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோங்கிற தாழ்மையோடு சொல்லிக்கிட்டு இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் புவனேஸ்வரி அம்மாளோட அருளாசி கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிட்டு எனக்கு எங்கள் குடும்பத்தாருக்கும் சாமியோட ஆசீர்வாதங்களை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது திருவள்ளுவரோட அழியாத வாக்கு. அதற்கு ஏற்றாற்போல இந்த கோவிலை பழமையும் புதுமையும் நிறைந்த ஒரு அதி அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு கோவிலாக உருவாக்குவதற்கு இவர்களால் தான் முடியும் என்று அந்த புவனேஸ்வரி அம்மனே முடிவு செய்து சுவாமிஜி தலைமையில் இத்தனை அறங்காவலர்களையும் திரு ராமச்சந்திரன் போன்ற பெரியவர்களையும் இதற்கென பணித்த அம்மனுக்கு தான் முதலில் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த கோவிலை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் இருந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு பழமையும் புதுமையும் நிறைந்த ஒரு கோயிலை பார்ப்பது என்பது மிகவும் அரிய ஒன்று. அந்த காலத்தில் இப்படி கோயில்களெல்லாம் கட்டணும்னா அரசர்களாலேயோ மேடத்துக்கு நல்லா தெரியும், அவங்கள மாதிரி ஒரு பெரும் செல்வந்தர்கள் பெரிய மனிதர்களால் மட்டும்தான் கட்டக்கூடிய வகையில் இருந்த இது போன்ற கோயில்களை இப்போ இந்த காலத்திலையும் அதை விட சிறப்பாக கட்ட முடியும் என்று நிரூபித்த உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த நன்றி. இத்தகைய சிறப்பு வாய்ந்த புதுக்கோட்டைக்கு முதன்மை மாவட்ட நீதிபதியாக வருவதற்கு உதவி புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் நன்றி. இந்த விழாவிற்கு என்னையும் அழைத்து எங்களையும் கௌரவப்படுத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம இந்த மலரை நம்ம ட்ரஸ்ட் சார்பாக வெளியிடுகிறோம். யதஹந்தனேன பிரவணக்ஷ்டராமி தனேன தேவா தனமிச்சமானஹ தஸ்மின் சோமோ ருஜமாததா த்வக்னிரிந்திரோ ப்ரஹஸ்பதிஷ்ச ஸ்வாஹா. ஒன்று கொடுப்போம் உங்க கையாலேயே. நம்ம அறங்காவலர் ராணியம்மா எல்லாருக்கும் கொடுங்க. ஆமா, அம்பாளோட பிரசாதம்மா. இந்திர இவ யசஸ்வி பவதி யத்னமத்தார்த்தகலா ஜகத்சு त्वयिकया पूरितमं वयैदत् कादे स्तुतिस्तव्यपरापरोक्तिः सर्वाबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरि एवमेव त्वया कार्यमस्मद्वैरिविनाशनम्. இந்த மாதிரி சங்கல்பம் செய்யறதுக்கு முன்னாடி ஓங்காரானந்த சுவாமிகளும் நானும் திருவையார் சென்று தர்ம சம்வர்தனி கோவிலை தரிசனம் செய்து தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலுக்கு வந்து சிற்ப ரத்னாகரம் மயமதம் என்ற புஸ்தகங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அதன் அடிப்படையிலே நம்ம ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த மாதிரி அமைக்கணுங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் 2017ஆம் ஆண்டுலேருந்து போட்ட திட்டத்தை அரங்காவலர்கள் பெரியவர்கள் ராமச்சந்திர பிரபு எல்லாருமா சேர்ந்து அனைத்து உலக பக்தர்களும் சேர்ந்து நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் பரம மங்களமும் ஏற்படணும். இதுக்கு சங்கல்பம் பண்ணும் பொழுது ஒரு வெள்ளியில் ஒரு யந்திரமெல்லாம் வரைஞ்சோம். அந்த யந்திரத்தெல்லாம் வரைஞ்சி கொடுத்து இங்கே நடக்கக்கூடிய பூஜா விதியை என்ன கலந்து நம்ம ஸ்ரீவித்யோபாசக வரியர் கோகுலகிருஷ்ண கணபாடிகள் அவர்கள் நமக்கெல்லாம் எழுதி கொடுத்தார். மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசும்பார்கள். அவர் பார்த்தா சின்ன குழந்தை மாதிரி இருப்பார். ஆனால் என்னன்னா என்னோட வேதாத்தீனம் பண்ணின பையன்ட்டு அவர் வேதம் படிச்சிருக்கார். நான் என்ன சாஸ்திரம் படிச்சிருக்கேனோ அதை பூரா இந்த வயசுக்குள்ளே அவர் படிச்சிருக்கார்.
நம்பூர் பைரவ சாஸ்திரிகளுடைய பையனுடைய பெண்ணை தான் இவருக்கு கொடுத்துருக்கு. பைரவ சாஸ்திரிகள் பேத்தியை தான் இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இதை அனுபவிப்பார்கள். வாங்கோ போர் மழை அப்படின்னு இருக்காங்க. அந்த வேதத்தை பூரா கரதல பாடமாக சொல்லக்கூடியவர். ரவிச்சந்திரன் ஐயா வாங்க. உடனே செஞ்சுடுவோம் செஞ்சுடுவோம், இல்லை தெரியாது ஆகாது முடியாது என்று சொல்லக்கூடாதுன்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதை நிரூபித்து காட்டிய ஒரு சித்த புருஷர் மாதிரி இருக்கக்கூடியவர் ரவிச்சந்திரன். அவர்கிட்ட சூரியனும் இருக்கு சந்திரனும் இருக்கு. அதனால அவர் இந்த திருப்பணியை பண்ணியிருக்கார். அவருக்கு தெய்வ சிலை செம்மல் என்ற விருதை நமது அறக்கட்டளை மூலமாக வழங்குகிறோம். ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் கௌரி சங்கர் ஐயா முன்னாடி வாங்க. அங்கி தொழுங்கிற இடத்துல காளி கோவில்லாம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். திருப்பூரில் வீரமா காளி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். தயானந்த சுவாமிகளுக்கு ரொம்ப அன்புக்கு உரியவர். அவர் நடத்தக்கூடிய சாத்திராலயெல்லாம் நிறையா கட்டி கொடுத்துருக்கார். அவர் இந்த இடத்துல 320 பேரை ஒருங்கிணைச்சு இந்த கும்பாபிஷேகத்தை நமக்கு நடத்தி கொடுத்துருக்கார். அவருக்கு கைங்கரிய ரத்னா என்ற விருதை வழங்குவோமாக. வாங்கோ அம்மா. சரி, கௌரி சங்கருக்கு கைங்கரிய ரத்னா, ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு தெய்வ கலை என்ன தெய்வ சிலை செம்மல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஜட்ஜி சுவாமியில் அதிஷ்டானத்துக்கு ஜட்ஜியை கூட்டின்னு வந்துட்டார் பாருங்க. வாங்க. சரி அம்மா, ரொம்ப சந்தோஷம். இந்திர இவ யசஸ்வி பவதி. சன்னியாசிகள்லாம் கிராமத்தில் ஒரு நாள், பட்டணமாக இருந்தால் 2 நாள், நகரமாக இருந்தால் 3 நாள் தங்கணும் இருக்குது. 38 வருஷமாக நான் அப்படி தான் இருக்கேன். அம்மா சொன்ன மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் புதுக்கோட்டையில் பிரதாம்பாள் இருக்குது, திருப்பணி ஆறுதுங்கிறத எல்லா இடத்துலையும் நான் என் குரலில் சொல்கிறேன். அம்பாள் அனுகிரகம் பண்ணி பிரகத்தான அம்பாளாக வந்துடுவா. பழையபடி நீங்கள் அந்த அரைக்காசு போடணும். அந்த கும்பாபிஷேகத்தில் பழையபடி போட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாருக்கும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு அரைக்காசை கொடுத்து விடணும். அதனால் இந்த தருணத்தில் அதையும் நான் கேட்டுக்கிறேன். அதனால் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், பிரதாம்பாள் கும்பாபிஷேகமும் இதே மாதிரியே ரொம்ப அற்புதமாக நடக்கும். கவலையே வேண்டாம். சத்குருநாதர்களும் ஜெகன்மாதா புவனேஸ்வரியும் பிரகதாம்பாளும் எல்லாம் ஒன்று தான், இருப்பது ஒன்று தான். அது நம்ம மனசுக்கு தக்கவாறு பல பேராக பிரிஞ்சு நம்ம கலியுகத்தில் மனம் மாறிக்கொண்டே இருக்குங்கிற காரணத்தினால 7 கோடி மகாமந்திரங்கள் 33 கோடி தேவதைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா மனமது செம்மையானாதான் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னா அது மட்டும் ஜபம் பண்ணணும். அதனால் மனசுங்கிறது சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா, நல்லதையும் நினைக்கும் கெட்டதையும் நினைக்கும். நிச்சயாத்மிகா புத்தி, அந்த நிச்சய புத்தியோட அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிற ஒரு முடிவோட தலைவராக இருந்து அந்த ஒருங்கிணைச்சு பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. உங்களுக்கு சேரவாரம் ஜெகத்தீரே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கும்பாபிஷேக தரிசனம் சர்வ பாப விமோசனம். அதனால் பிரதாம்பாள் கோவில் கும்பாபிஷேகத்தையும் நாம் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோம். ஜெய் புவனேஸ்வர். விழாவினை சிறப்பிக்க வருகை தந்த பெரிய மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோமாக. எல்லோருக்கும் சத்குருநாதர் அனுகிரகமும் ஜெகன்மாதா அனுகிரகமும் பரிபூர்ணமாக இருக்கட்டும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவிகி ஆதிகுருநாத சத்குருநாத ஸ்வா.
सर्वजननी मातृ भुवनेश्वरी भद्रकाली नमस्तुभ्यं चामुण्डाजी எல்லா செல்வமும் நீ எல்லாவற்றையும் நடத்துவதும் நீயே உனது அருள் எப்பொழுதும் எங்களை காத்து நிற்கிறது இந்த உண்மையை நாங்கள் உணர அருள் புரிவாயம்மா பசிக்கும் உணவு ஆவாய் கருதும் நீராவாய் நோய்க்கு மருந்தாவாய் இருள் போக்கும் ஒளியே வறுமை நீக்கும் செல்வமே தவமும் ஞானமும் உனது நன்கொடைகள் அன்பும் அறமும் உனது அருட்கலை படைப்புகள் அன்னையே ஆதிசக்தியே உன்னில் பிறந்து உன்னில் வளர்ந்து என்னை உனதாக்கி உய்ய அருள் புரிவாயம்மா எல்லா உயிர்களும் இன்னொன்று வாழ வேண்டும் லோகா சமஸ்தாः சுகினோ பவந்து இன்பமே சூழ்க எல்லோரும்